சனீஸ்வரருடைய தாக்கம் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படும் போதெல்லாம் இயற்கை அழிவுகள், போர் பதட்டங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், வியாதிகள். ரிஷப ராசிக்காரனுக்கு வெளிநாட்டு வாய்ப்புங்கிறது உங்கள் வீட்டு கதவை தட்டும். துலா ராசிக்காரனுக்குங்க உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சி நல்லா இருக்கும். பஞ்சமஸ்தானத்தில் இருந்து 6ஆம் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த ருணரோகஸ்தானத்தில் 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்குன்னு சொன்னேன். முதல்ல ஆரோக்கியம், 2 மனோதைரியம், பழைய தெம்பும் தைரியமும் வந்துடும். எல்லா ஜோதிடரும் சொல்லுவாங்க கும்பராசி ஆஹா இருக்குது ஓஹோ இருக்குது. நான் அதுக்குன்னு இல்லைன்னு சொல்ல வரேன். சனி குருவோட வீட்டுக்கு போகிறார். அதே நேரத்தில் மீன ராசிக்கு ஜென்மத்துக்கு போகிறார். இந்த ஜென்மத்துக்கு போகிறது நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் சொன்னேன். 5 கிரகங்களும் ஒரே வீட்டில் போய் சேர்றேன். இந்த 5 கிரகங்கள் சேரும்போதும் சரி, மற்ற கிரகங்களுடைய பிரச்சனையை நம்ம பார்க்கும்போது ஜென்மச்சனி. இந்த ஜென்மச்சனியில் என்னன்னா சோர்வு ஏற்படும். இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தானங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சனிக்கு பிரீத்தி, சனிக்கு சந்தோஷம். ஏன்னா அவன் பேரும் மந்தன். இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம். 2025 சனி பெயர்ச்சி பொதுவாக எப்படி இருக்க போது, 12 ராசி நேயர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களையும் இந்த எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தெய்வீக ஜோதிடர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். என் அன்பு இறை தேடி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். சனி பெயர்ச்சி 2025 பொதுவாக இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல. சனி பகவானாலும் பயப்படுவாங்க. சனி பெயர்ச்சி நமக்கு நல்லது நடந்துட்டு இருக்குன்னா என்னென்ன ஒருவேளை ஏதாவது தீங்கு நடக்குமோன்ற ஒரு பயம் இருக்கும். இல்லை எதுவுமே நடக்காமல் இருக்கும்போது இந்த சனி பெயர்ச்சியாவது நமக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குமான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். பொதுவான பலன்களை சொல்லிடலாம். ஒரு படம் ஓடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கதாநாயகனோட வில்லனுடைய ஆக்டர் தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அவனுடைய அந்த ஆக்டிங் எப்படி இருக்குது, ரொம்ப ருத்ரமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் ரொம்ப நல்லா ஓடும். சனீஸ்வரனுடைய மாற்றம் எப்படின்னுன்றது ஒரு அனுபவ காலம். ஒரு மனிதனுடைய 60 வயது ஒரு சாதாரணமாக வாழும்போது 30 வயது வரைக்கும் சனியின் தாக்கம் இருக்கும். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி. அந்த சனீஸ்வரருக்கு எத்தனையோ பெயர்கள். மந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். அதனால தான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை அவர் மாறுறார். ஒரு மனிதனுடைய ஆயுளை பற்றி சொல்கிறது தான் சனீஸ்வரர். ஈஸ்வர பட்டமே பெற்றவன் மந்தன். அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வரும்போது, சார் எனக்கு வேலை பிரச்சனை வராதே, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வராதே, உடல் ஆரோக்கியம் பாதிக்காதே அப்படிங்கிற அந்த மனோபாவத்தில் நம்ம கேட்டாலும் இந்த வருஷம் குருவோட வீட்டுக்கு சனீஸ்வரர் மாறப்போகிறார். அந்த மாற்றமே எப்படின்னு கேட்டிங்கன்னா 5 கிரகங்கள் ஒரே வீட்டில். இந்த சனீஸ்வரருடைய தாக்கம் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படும் போதெல்லாம் இயற்கை அழிவுகள், போர் பதட்டங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், வியாதிகள், இவ்வளவு விஷயங்கள் நான் அப்படியே அடுக்கடுக்காக சொல்லிட்டு போனாலும் அவர் குருவோட வீட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையும் சந்தோஷம்தான் மனிதனுடைய வாழ்க்கையே நமக்கு நம்பிக்கை தானங்க வாழ்க்கை. ஆகவே சனீஸ்வரர் எப்படி இருந்தாலும் மற்ற கிரகங்கள் பெயர்ச்சியும் நம்ம பார்க்கணும். இந்த வருஷம் 3 கிரகங்கள் குருவும் ராகு கேதுவும் கூட இருக்காங்க. ஆகவே சனி பெயர்ச்சி எப்படியெல்லாம் இருக்கும்னு 12 ராசிக்கும் பார்ப்போம், பேசுவோம். நிச்சயமாக ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க சார். முதல் ராசியான மேஷ ராசினியர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு? மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னா 7.5 சனி ஆரம்பம். சார் 7.5 சனி ஆரம்பம் அப்படி இல்லை. 7.5 சனி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட். அதுவும் உங்களுக்கு குருவோட வீட்டில் இருக்கிறதுனால இழந்த வேலை புதுசாக கிடைக்கலாம், இல்லைனா புதிய வேலைக்கு போகலாம், புதிய தொழில் வேண்டாம். ஏன்னா இந்த 7.5 சனி ஆரம்பிக்கும்போது கொடுத்து கெடுப்பான். ஆகவே மிக கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். திருமணம் நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க 7.5 சனியில் திருமணம் நடக்குமா சார் அப்படின்னா நடக்கும்.
அற்புதமான காலமாக இருக்கும். ஆனால் இந்த மேஷராசி நேயர்களுக்கு முதல் சுற்றா 2வது சுற்றா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு சில பேருக்கு 3வது சுற்றா இருக்கும். அந்தந்த சுற்றுக்கு தகுந்த பலனை நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் 2வது சுற்றாக இருந்தால் உங்கள் ஜாதகத்துக்கு இது அற்புதமான பலனை கொடுக்கும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கலாம், வெளிநாட்டு வாய்ப்பு, விசா வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு குழந்தை பாக்கியம், வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது அப்படின்னு சுப பலனை நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி மட்டுமே நம்ம இந்த பலனை சொல்கிறது மட்டும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லை சனீஸ்வரர் உங்கள் வீட்டில் எங்கே இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் ஒரு பலனை சொல்லணும். ஆனால் இது சொல்கிறது பொது பலன், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, உங்களுக்கு மனோதைரியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஆகவே உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது தான் இப்போ அந்த மகாதிசைக்கு ஏற்றபடி தான் இந்த சனீஸ்வரர் உங்களுக்கு பலன் தருவார். ஆனால் மேஷராசி நேயர்களுக்கு சரியானபடி பிளான் பண்ணி நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா உங்கள் உழைப்புக்கேற்ற உயர்வு வந்தே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 2025 எப்படி இருக்கு? 11ஆம் இடத்துக்கு வரார். இதுவரைக்கும் கர்மஸ்தானத்தில் இருந்தவர் 11ஆம் இடம், அதுவும் குருவோட வீட்டுக்கு வரப்போகிறார். நிச்சயமாக வேலை செய்கிறவங்களுக்கு இடமாற்றம் வரும், அதிக சம்பளம், மன நிம்மதி. சார் எனக்கு மேல் அதிகாரிகள் எனக்கு ஒத்துழைப்பே இல்லை சார், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு பக்கத்துலேயே காலாட்டின்னு இருக்கிறான், அவனுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் சார் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கும். அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, கடனையே வாங்கிட்டு போயிட்டுருக்கான் சார், அந்த கடனை திருப்பி கேட்டால் கோச்சிக்கிறான், என்கிட்ட வரமாட்டேங்கிறான், பக்கத்து கடைக்கு போகிறேன், அங்கே போய் பணம் கொடுத்து வாங்குறான். ஸோ அதனால் கடனையும் கொடுத்துட்டு இப்போ வியாபாரமும் இல்லாமல் நிற்கிறேன் சாருங்கிறவங்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் சனி வர்றது அற்புதமாக இருக்கும், நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற பிள்ளைங்க மட்டும் இல்லை, இந்த பெண்களுக்கு கொஞ்சம் உடம்பு பாதிக்கும், குறிப்பாக அடி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும், பிள்ளைங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும், இந்த டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, அதனால் ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிட்டு இருந்தால் அது அவங்களுக்கு படிப்பிலையும் கவனம் இல்லாமல் போயிடும். ஆகவே அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எல்லாத்த விட ரிஷபராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புங்கிறது உங்கள் வீட்டு கதவை தட்டும் இந்த சனிப்பெயர்ச்சி. ஆமாம், இத்தனை நாள் எனக்கு கிடைக்கல சார், இப்போ கிடைக்கும். வெறும் யூஎஸ் மட்டுமே பிரயோஜனம் இல்லைம்மா, இப்போ நிறைய ஓப்பன் கிடைச்சிருக்கு. முன்னாடிலாம் நம்மக்கிட்ட ஜோதிடம் பார்க்குறவங்க, சார் எனக்கு அமெரிக்காவில் இடம் கிடைக்குமா, இப்போ நிறைய உலகம் முழுவதும் பரவிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் உழைப்பை வச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க. எங்கே போனால் நாங்கள் உழைக்கிறோம், ஜெயிக்கிறோம். ஆகவே ரிஷபராசிக்காரர் நோட் பண்ணி வச்சுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்த ராசியான மிதுன ராசினியர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 2025 எப்படி இருக்கு? எப்பவுமே கர்மஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்டான்றான். அது ஒரு பொது பொழ்மொழி, எல்லா ஜோதிடரும் அதே தான் திருப்பி சொல்லியிருப்பாங்க, நானும் அதை தான் சொல்கிறேன். அது ஒரு தம்புருள். இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வரர் இங்கே வர்றதுங்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு புதிய வியாபாரம் அமையும். உங்கள்கிட்ட பணமே இல்லைனா கூட சரி, பேங்க் லோனு சார், இப்போ பேங்க் லோன் வேணும்னா உங்களுக்கு குட்வில் இருந்தால் தானே லோன் கிடைக்கும். ஸோ அது கிடைக்கும் அப்படின்னா இது எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்பேன்ஷன் இது பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். படிக்கிறவங்களுக்கு மட்டும் கடனை வாங்கி நான் பேங்க் லோன் வாங்கி கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மாத்திரம் கொஞ்சம் பார்த்துங்க. 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட காலத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த சனியும் செவ்வாயும் இருக்கும் பொழுது, சனியும் செவ்வாயும் பார்க்கும் பொழுது தயவு செஞ்சு எலக்ட்ரிசிட்டியில் நெருப்பினால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். குறிப்பாக இரவு பயணத்தை 9 மணிக்கு மேலே, நான் 2 வீலரில் 2 பேர் போனேன் சார், 3 பேர் போனேன் சார், ஹெல்மெட் இல்லாமல் போனேன் சார் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக போங்க, பாதுகாப்பாக இருங்கன்னு நான் சொன்னனே ஒழிய பயப்படுவதற்காக சொல்லலை. ஆகவே மிதுன ராசி நேயர்கள் சரியானபடி பிளான் பண்ணி சரியானபடி வாழ்க்கையை நகர்த்துனீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வாழ்க வளமுடன்.
ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக கடகராசினியர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி 2025 எப்படி இருக்கு? நான் சொல்லவே வேணாம், நீங்கள் கூட சொல்லுவீங்க சார். அஷ்டம சனி முடியுது சார். சார் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போது நம்ம யூடியூப்பை வந்து சார் 5 வருஷமாக கண்டக சனியில் ஒரு 2.5 வருஷம், அஷ்டம சனியில் ஒரு 2.5 வருஷம், தொழில் பாதிச்சிச்சு, வருமானம் பாதிச்சுது, உடல் ஆரோக்கியம், குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, குழந்தைகள் வந்து உட்காந்து சாப்பிட முடியல, செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், வான அபமானங்கள். ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, எல்லாமே விலகுது. இந்த இதில் இருந்து கூண்டில் இருந்து பறவை வெளியே நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு அது உண்மை. ஆகும். இந்த பறவை வந்து கூண்டில் இருந்து வெளியே வருதுன்னா தன்னுடைய சிறகை அப்படியே அடிச்சுக்கிட்டு வெளியே வரும். இவங்களுக்கு முதல்ல அதை சொல்லும்போதே உடம்பெல்லாம் சிலிர்க்கும், புதிய வாய்ப்புகள் கதவு வந்து தட்டும். ஆனால் கடகராசி நேயர்களே, நீங்கள் ஒன்று நல்ல மனசில் வச்சுங்க. இந்த 5 வருடம் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மனசில் வச்சுங்க. நான் அவனுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன், இவனுக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணுறேன், நான் இவனுக்கு கடன் கொடுக்குறேன், ஜாயின்ட் கையெழுத்து போடுறேன், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். 5 வருடங்களுக்கு பின்பு வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், திருமண வயது கடந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் பெற்றுக்கணும், அதே மாதிரி வீடு வாங்கணும், நான் ஃப்ளாட் இருக்குது சார், சொந்த வீடாக மாற்றிக்கலாமா, மாற்றிக்கலாம். இப்படி சுப பலனாக நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இது அத்தனையும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஈக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சனியும் செவ்வாயும் சந்திக்கும் நேரத்தில் எலக்ட்ரிசிட்டி, ஃபயர், அதே மாதிரி இப்போ கிச்சனில் வேலை செய்கிறீங்க, டக்குன்னு உங்கள் பையன் வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்துடுவான். ஏதோ விளையாட்டுத்தனமாக எண்ணெய், அந்த நெருப்பு ஜாகிரதையாக இருக்கும். அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் செய்வான். ஆகவே கடகராசி நேயர்களுக்கு கவனமாக இருந்தால் எதிர்காலம் அற்புதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக சிம்மராசினியர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி 2025 எப்படி இருக்கு? ஏற்கனவே அவங்க பாவம் கண்டகச்சனி, அதில் ஒரு 2.5 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வேலை செய்கிறவங்கலாம் இப்போ இந்த யூடியூப்பை பார்த்து என்ன கேட்குறாங்க தெரியுங்களா, சார் இந்த வருஷமாவது எனக்கு இடமாற்றம் வருமா, நல்லா இருப்பேண்ணா, தொழில் மாற்றம் வருமா, மன நிம்மதி வருமா சார். இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் வந்து எனக்கு உடல் ஆரோக்கியம் வருமா, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, வயிற்றில் ஏதோ ஒரு ஆட்டோ ஓடிக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் எனக்கு தீருமா சார். டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லை சார், உங்கள் மனசில் தான் சார் வியாதி, உங்களுக்கு உடம்புல ஒன்றுமே இல்லைன்றான். ஆனால் நான் எங்கே போய் சொல்கிறது சார், எல்லாமே பிரச்சனை. இத்தனைக்கும் இவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளுங்க, தப்பான வழிக்கு போக மாட்டாங்க, ஓப்பனாக பேசுவாங்க. ஆனால் இவங்களுக்கு உள்ள ஒரே பிரச்சனை என்னென்னா, இருக்கிற வேலையை தொடர்ந்து செய்யுங்க. இப்போ நான் மாற்றட்டுமா, அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கதையாக போயிடும். அதனால் இந்த மேனேஜ்மெண்ட்டே பெட்டர். புது மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு ஒரு 3 மாதம் வேலை செஞ்சுட்டு அவன் வெளியே தூக்கி போட்டுருவான். ஆக கவனமாக இருங்கள். அதே மாதிரி புதுசாக நான் வந்து வேறு இடத்துல எங்கேயாவது தொழில் ஆரம்பிக்கட்டுமா அப்படிங்கிறது வேண்டாம். திருமண வாழ்க்கையில் இது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம். உடல் ஆரோக்கியம் பெண்கள் வந்து பார்க்கணும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு காலையில் எழுந்து படிக்கணும், சூரிய நமஸ்காரம் செய்யணும். இதையெல்லாம் செஞ்சாங்கன்னா என்ன தான் இவங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் மலை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும் அப்படிங்கிறதா நம்பிக்கை. வாழ்க்கைன்னா என்னங்க, நம்பிக்கை தாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக கன்னிராசினியர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு? 7ஆம் இடத்துக்கு உங்களுக்கு வரார். ஆனால் என்னன்னா குருவோட வீடாக போயிடுது. அந்த குருவோட வீடுங்கிறதுனால பார்வை இருக்கும்போது சில நேரங்களில் நம்ம விட்டு கொடுத்து போகலாம். கணவன் மனைவி பிரச்சனை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், இந்த இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, ப்ரமோஷனு, இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வாயை வந்து ரொம்ப பேசக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். ஏதோ ஆஃபீஸில் இருக்காங்க, லூஸ் ஸ்டாக் விட்டுருங்க. சார் அவர் யார் தெரியுங்களா, இந்த அம்மா எப்படி தெரியுங்களா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. நம்ம போகிறோம், நம்ம வேலையை பார்க்குறோம், வீட்டுக்கு வந்து சேர்றோம். அதுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சும்மா இருக்கிற சங்கம் கூட ஊதி கெடுக்கிற மாதிரி அந்த 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள்.
கொலீக்ஸ் நம்மளை சும்மா இருக்காமல் ஏதாவது பண்ணிவிடுவான். அதே மாதிரி வியாபாரிகள் கூட, சார் நான் இந்த ப்ராடக்ட் வச்சுருக்கேன், அதோடு சேர்ந்து இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் பண்ணுங்கள், நான் கடன் கொடுக்குறேன், நீங்கள் அதை விற்று எனக்கு பணம் கொடுங்க அப்படின்வான். அவனை நம்பி வாங்கிட்டு அப்புறம் கடனுக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிடும். அதனால் நிதானமாக யோசித்து செய்யுங்க. கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பொறுமை வேணும். உடல் ஆரோக்கியம் மனைவிக்கு பாதிக்கும். கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளும், அடி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும், சளி சம்மந்தமான பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்கும். ஏதோ கை வைத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாமல் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. படிக்கிற பிள்ளைங்களை தட்டி கொடுத்து போங்க. டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. இப்போல்லாம் நீங்கள் அதிகாரம் பண்ண முடியாது. அதனால் பசங்களை அன்பால் தான் நீங்கள் அரவணைச்சி தான் நீங்கள் மாற்றிக்க முடியும். அப்படி செஞ்சுங்கன்னா கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 2025 எப்படி இருக்கு? துலா ராசிக்காரர்களுக்குங்க உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சி நல்லாயிருக்கும். பஞ்சமஸ்தானத்தில் இருந்து 6ஆம் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த ருணரோகஸ்தானத்தில் 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்குதுன்னு சொன்னேன். முதல்ல ஆரோக்கியம், 2 மனோதைரியம், பழைய தெம்பும் தைரியமும் வந்துடும், ஓட ஆரம்பிச்சுடுவாங்க. தொழிலில் கவனம் வேணும். உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை மனசில் வச்சுக்கிட்டு தொழிலில் நீங்கள் நான் அவனை நம்பினேன், நான் இவனை நம்பினேன், இவனுக்கு நான் கடன் கொடுத்தேன், நீங்கள் தான் சரி, நாங்கள் தான் சரி, 2வது பேங்க் லோன் வாங்கினேன் சார், அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியாமல் நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நல்ல நேரம், இந்த நல்ல நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். உங்களுக்கு வர்ற அந்த நல்ல நேரத்தை நீங்கள் அடுத்தவனுக்கு அந்த சாதகமாக கொடுத்துடக்கூடாதுல்ல. அந்த அதிர்ஷ்டத்தை மாற்றிக்கூடாது. எவ்வளோ நாளாக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க இந்த ஒரு அதிர்ஷ்டமான நேரத்துக்கு தான். ஆகவே இந்த அதிர்ஷ்டமான நேரத்தை வேலை செய்கிறவங்க உபயோகப்படுத்திக்கங்க. பெங்களூர் போகணும், மைசூர் போகணும், வெளிநாடு போகணும், நல்ல குடும்பத்தோடு மாற்றிட்டு போகலாம். குடும்பத்தை பிரிஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வியாபாரிகளுக்கும் வருமானங்கள் பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும். கடன் தீரும். இத்தனை நாள் இருந்து வந்த கடன்கள்லாம் தீரும். முதல்ல மன நிம்மதி, சொத்து வாங்கலாம். வீடுகள், மனைகள், நகைகள், பட்டுப்புடவைகள் அப்படின்னு சுப பலனாக நடக்கும். மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல மழை, மழை போங்க. ஆமாம், அதனால் துளாராசிக்காரர்கள் அதை பண்ணுங்கள். சந்தோஷமாக வாழுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 2025 எப்படி இருக்குது சார்? பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சனி இருக்கார். சுகஸ்தானத்தை விட்டு விலகினதே நல்லது. அர்த்தாஷ்டமி சனின்னு சொல்லுவாங்க. பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறார். அது போனதே நல்லது தானே. 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு மருத்துவ செலவு, தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை, மனோகிலி, மனோபயம், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத உங்கள் பேரில் கதை கட்டுறது, அது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சுபமான காலகட்டம். தொழில் சிறக்கும், புதிய தொழில் அமையும். ஒரு சார் உங்களுக்கு பணமே வேணாம் சார், நான் உங்களுக்கு அந்த பொருள், நான் ஒரு பார்ட்னராக வரேன், நான் ஒர்க்கிங் பார்ட்னராக வரேன் அப்படின்லாம் நிறைய பேர் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அதையெல்லாம் உபயோகப்படுத்திங்க. சந்தேகப்படாதீங்க. ஏன்னா கடந்த 2.5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். சார் அது நல்ல ஆளா, அவருக்கு ஒரு ஜாதகம் பார்த்துட்டுமா சார் அப்படின்னு சொல்லுவீங்க. வேண்டாம், உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒர்க்கிங் பார்ட்னர், ஆகவே அவரை சேர்த்துக்குங்க. அதே மாதிரி தொழில் பண்ணுற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நீங்கள் அடுத்தவங்களை சிரமப்படுத்தாது, கமாண்டிங் பண்ணாமல் நிதானமாக பொறுமையாக போய் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் முழு நேரம் உபயோகிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். படிக்கிற பிள்ளைங்களாகட்டும், ஸ்போர்ட்ஸில், வரைகிறதுல, ஆடுறதுல, பாடுறதுல, சின்ன திரையில், பெரிய திரையில் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த ஆண்டு உங்கள் உழைப்புக்கேற்ற உயர்வு வந்தே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 2025 எப்படி இருக்குது சார்? இந்த 3ஆம் இடத்தை விட்டு 4ஆம் இடத்துக்கு போகிறார். சுகஸ்தானத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துக்கு போனால் தாயோட உடம்பு கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குரு உங்களுக்கு 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். இது சனிப்பெயர்ச்சிக்கு உண்டான பலன்கள் தான்.
குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் இல்லை. இருந்தாலும் அந்த 7ஆம் பார்வையாக குரு பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு போனால் கூட சனீஸ்வரர் உங்களுக்கு அள்ளி தருவார். புதிய வருமானங்கள், புதிய வட்டம், நண்பர்கள் வட்டமே புதுசாக வரும். எதிலையும் வெற்றி. உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். தீர்ப்புகள் சாதகமாக அமையும். சொத்துக்கள் வந்து சேரும். இதை எல்லாத்தை விட தொழில் மேன்மை வரும். புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா பண்ணுங்கள். நல்ல காலம், தாராளமாக பண்ணுங்கள். அதே மாதிரி சார் நான் வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகணுன்னு பார்க்குறேன், அங்கே போய் நான் அந்த மாதிரி பண்ண முடியுமா சார்னா தாராளமாக பண்ணலாம். நான் அங்கே இல்லை சார், நம்ம பெங்களூர்லேயே நான் பண்ணுறேன், மைசூரில் பண்ணுறேன், ஹைதராபாத்தில் பண்ணுறேன்னா பண்ணுங்கள். ஊர் விட்டு ஊர் மாறினால், இடம் விட்டு இடம் மாறினால் உங்களுக்கு அந்த சனீஸ்வரருடைய தாக்கம் இருக்காது. திருமண வாழ்க்கை, குழந்தைகள் பாக்கியம், வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, புது வீடு கட்டுவீங்க, புதிய வாகனங்கள் வாங்குவீங்க, பழைய வாகனம் கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு சனி பயிற்சி நல்லா தாங்க இருக்கு. நீங்கள் ஏற்கனவே தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க, தெளிவாக பேசுவீங்க, அருமையான ஆள், சிந்தனை பண்ணி தெளிவான முடிவு எடுத்து இந்த சனி பயிற்சியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி 2025 எப்படி இருக்குது சார்? உங்களுக்கே தெரியும், 7.5 சனி முடிய போகுது. ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க. அப்பா 7.5 வருஷம் சார். சிரசு சனி 2.5 வருஷம், ஜென்ம சனி 2.5 வருஷம். அவங்கள விட்டு அவங்களே ஜோசியம் சொல்லிடுவாங்க. இப்போ பாத சனி எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். நல்லா இருக்கும்ல, ஒன்றும் தப்பு வராதுல்ல. தொழில் ஆரம்பிக்கட்டுமா சார்? கடனை வாங்கி தான் ஆரம்பிக்கணும். வேலைக்கு போகணும், கிளம்புங்க. எவ்வளோ நாள் நீங்கள் குடத்திலிட்ட விளக்கு மாதிரி உள்ளே உட்காந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு வெளியே உங்களுடைய புகழும் உங்களுடைய ஒளியும் இந்த பிரபஞ்சத்துக்கு வரணும். ஆகவே தாராளமாக போங்க. அது நல்ல வேலை கிடைக்குமா? கிடைக்கும். உங்கள் அந்த உழைப்புக்கு ஏற்ற உயர்வு வருமா? வரும். ரெக்கக்னிஷன் கிடைக்குமா? வரும். எல்லாத்தை விட உடல் ஆரோக்கியம் சேரும். திருமண வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வரும். எல்லாத்தை விட புதிய வாழ்க்கை அமையும், புதிய பயணம் அமையும். இப்படி நான் சுப பலனாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோருமே சனீஸ்வரருடைய பலன் தான் இப்போ இவங்க கேட்டாங்க, நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே 2ஆம் இடத்துக்கு குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்கு ராகு பயிற்சி ஆக போகிறார். அந்த நேரத்தில் மட்டும் வேற்று மொழி இனத்தவர்களால் தொழிலிலும் வருமானத்திலும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலையிலையும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். மழை விட்டுது, துவானம் இல்லை. இருந்தாலும் கவனமாக அந்த 7.5 வருஷம் சனீஸ்வரரையே சமாளிச்சிட்டிங்களே, அவரே ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டாரே. அப்போ இந்த ராகு பகவான் என்ன இருக்குது? அப்படி ஒன்றும் ரொம்ப பெருசாக இருக்காது. தைரியம் புருஷ லட்சணம். ஆகிய வாழ்க்கைங்கிறது நம்பிக்கை தான். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கும்பராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி 2025 எப்படி இருக்குது சார்? எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோதிடரும் சொல்லுவாங்க கும்பராசி ஆஹா இருக்குது ஓஹோ இருக்குன்னு. நான் அதுக்குன்னு இல்லைன்னு சொல்ல வரல. நீங்கள் உடனே நெகட்டிவாக போயிடாதீங்க. சார் ஏற்கனவே நொந்து நூலாக எண்ணுக்கிறேன், நீங்கள் சுப வார்த்தை சொல்வீங்கன்னு தான் நான் உங்கள் நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசக்கூடியவர் ஒருத்தரை மாதிரி அது இப்படி இது எந்த கிரகம் எங்கே இருக்கோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, பாயிண்ட்டு டு த பாயிண்ட் பேசுகிறது தான் நம்ம நிகழ்ச்சி. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு ராகு வரார். இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு உதவியர்கள் வேறு. உங்களது வீட்டிலேயே சனீஸ்வரர் இருந்தார். அவர் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்கு போகிறார். குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் உடனே கோவப்படாதீங்க. யாரை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்க, அந்த மாதிரி வேண்டாம். விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி உறவில் ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாத மனக்குழப்பத்தை வச்சுக்காதீங்க. சார் எனக்கு ரெக்கக்னேஷனே இல்லை அப்படின்னு மனசோர்வை வளர்த்துக்காதீங்க. எல்லாத்துக்கும் அந்த ராகு உங்களுக்கு ஜென்மத்தில் வரும்போது இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம் அப்படின்னு புதிய வாழ்க்கை, புதிய பயணம் உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் ஜாக்கிரதையாக இருந்து தெளிவான முடிவு எடுத்திங்கன்னா
இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மீன ராசினியர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி 2025 எப்படி இருக்கு சார்? பொதுவாகவேம்மா சனி வந்து குருவோட வீட்டுக்கு போகிறார். அதே நேரத்தில் மீன ராசிக்கு ஜென்மத்துக்கு போகிறார். இந்த ஜென்மத்துக்கு போகிறது நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் சொன்னேன். 5 கிரகங்களும் ஒரே வீட்டில் போய் சேர்றாங்க. இந்த 5 கிரகங்கள் சேரும்போதும் சரி, மற்ற கிரகங்களுடைய பிரச்சனையை நம்ம பார்க்கும்போது ஜென்மச்சனி. இந்த ஜென்மச்சனியில் என்னென்னா சோர்வு ஏற்படும், டயர்ட்னஸ். இப்போது ஈவினிங்கில் வந்து 9 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் வேலை செய்வீங்க, அப்போல்லாம் டயர்ட் இருக்காது. இப்போ மத்தியானம் 12 மணிக்கே டயர்ட் ஆகிடுவீங்க. சார் ஏதோ ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்குமே, ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, அந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். நல்ல ரெஸ்ட் எடுங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்கள் உடம்பு வேர்க்குதோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்பை பார்த்துங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, வயிற்றை வந்து காய போடாதீங்க. இதெல்லாம் பலன்களாக சொல்கிறத விட நான் ஆரோக்கியத்தை பற்றியே சொல்லிட்டு வரேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்காகனா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும், இந்த உடம்பு இருந்தால் தான் நீங்கள் உழைக்க முடியும். ஆகவே படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உடம்பு தான் உங்களுக்கு ஆயுதம். அதை நீங்கள் அந்த மூலதனத்தை பத்திரமாக பார்த்துக்கணும். அப்படி நீங்கள் ஜாக்கிரதையாக முடிவு பண்ணி இந்த சனீஸ்வரர் காலத்தில் சனி செவ்வாய் ஏற்படும் போது இரவு பயணத்தை தவிர்த்து ஹீட்டரில், எலக்ட்ரிசிட்டியில், ஃபயரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பயணத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி நல்லா தான் இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். 12 ராசினியர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை சொன்னீங்க. இருந்தாலும் நம்ம மக்களுக்கு வந்து இந்த பரிகாரம், வழிபாடு இந்த மாதிரி டிப் கொடுக்கும்போது இன்னும் ஒரு கூடுதல் நம்பிக்கை இருக்கும். அப்படி சனி பெயர்ச்சிக்கு எங்களுக்காக ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. நான் கூட 12 ராசிகளுக்கு பலன்கள் கேட்டிங்களே, பரிகாரம் சொல்லியம்மா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? சார் இல்லை சார், எனக்கு 12 ராசிக்கும் மொத்தமாக சொல்லுங்கள் சார். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொருத்தர் சொல்லும்போது ஒருத்தர் திருநள்ளாறுங்கிறார், ஒருத்தர் தானங்கிறார், ஒருத்தர் ராமேஸ்வரங்கிறார். சார் நம்ம நேயர்கள்லாம் கஷ்டப்படக்கூடாது சார், எளிமையாகவும் இருக்கணும், எல்லாரும் செய்யணும். அப்படின்னா என்னுடைய அன்பு வேண்டுகோள் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு எளிமையான பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஈவன்தோ உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி, அவ யோகமோ இருந்தால் கூட 12 ராசிக்காரர்கள் இந்த பலன் செய்யுங்க, அற்புதமாக பலனை கொடுக்கும். ஒன்று வந்து இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தானங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சனிக்கு பிரீத்தி, சனிக்கு சந்தோஷம். ஏன்னா அவன் பேரும் மந்தன், அவனுக்கும் கால் ஊனமுற்றவன், அவனுடைய கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவும் போது சனிக்கு பிரீத்தி ஏற்பட்டு சனியின் தாக்கம் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி நிறைய நீங்கள் தானங்கள் பண்ணும்போது பிரீத்தியினால் உங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டத்தையும் வருமானத்தையும் கொடுப்பார். இதை தான் செய்ய சொல்கிறோம். இதை எல்லாத்த விட ஒரு ரகசிய பரிகாரம் நம்ம இறை தேடி நேயர்களுக்காக. நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லைங்களா, திராட்சை, ஒரு 4 திராட்சை எடுத்துங்க. அது டெய்லி காகத்துக்கு காலையில் வைங்க. அந்த காகத்துக்கு நீங்கள் வைக்கிறது எதுக்காக அப்படின்னா, அது மருத்துவ மருந்து. காகத்துக்கு வாயில்லா ஜீவனுக்கு, அது யாருன்னா டாக்டர் இருக்காங்களா என்ன, வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த கிரேப்ஸ் வந்து மருந்து. நீங்கள் வேணால் வச்சு பாருங்கள், அது எவ்வளோ அழகாக தூக்கிட்டு ஓடுதுன்னு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் நினச்சிக்குவீங்க நான் சரியான ஒரு பலனை உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு. ஆகவே கிரேப்ஸ் ஒரு 4 கிரேப்ஸ் வைங்க டெய்லி காலையில். ஒரு வீட்டில் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க இருந்தீங்கன்னா அவங்கவுங்க அந்த கிரேப்ஸ் வைங்க. அப்படி செய்யும்போது சனியின் அது தாக்கம் போகும், சனீஸ்வரருடைய அருட்கடாட்சம் கிடைக்கும். கிரகங்கள் எப்படி இருந்தாலும் குருவோட வீட்டுக்கு வர்றதுனால 12 ராசிக்காரர்களும் சுபமான பலன்கள் பெற்று ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மனநிம்மதி, குடும்பம், சந்தோஷம், வெற்றி என்று எல்லாம் பெற்று சுகமாக வாழணும் சொல்லி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.